அட்டென்ஷன் ப்ளீஸ். நான் உங்க கிரீன் ஹெல்மெட். நாம இப்போ பேசிக்கான மெயின் ஸ்கஃபோல்டிங் டைப்ஸ் பத்தி பார்க்க போறோம். சிங்கிள் ஸ்கஃபோல்டிங் அதிக அளவுல செங்கல வச்சு வால் கிரியேஷன் பண்றதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல யூஸ் பண்ணுவாங்க. இதுல சப்போர்ட் வால்ல குடுப்பாங்க. டபுள் ஸ்கஃபோல்டிங் இது சிங்கிள் ஸ்கஃபோல்டிங் டைப் ஒன்றது. டிஃபரெண்ட் என்னன்னா சிங்கிள் ஸ்கஃபோல்டிங்ல ஒன் சைட் சப்போர்ட் வால்ல இருக்கும். டபுள் ஸ்கஃபோல்டிங்ல வால் சப்போர்ட் இருக்காது. ராக்கர்ஸ்ல சப்போர்ட் இருக்கும். கேண்டிலிவர் ஸ்கஃபோல்டிங் கிரவுண்ட்ல பிளேஸ் இல்லனா யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பிஸியான ரோட் சைட்ல, ரிவர் சைட்ல யூஸ் பண்ணுவாங்க. சஸ்பெண்டட் ஸ்கஃபோல்டிங் பில்டிங்ல ஹைட்டான பிளேஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த டைப் ஸ்கஃபோல்டிங்ல கீழ எந்த விதமான சப்போர்ட் இருக்காது. மேல செயின் அல்லது ரோப் மூலமா சப்போர்ட் இருக்கும். ட்ரெஸ்டில் ஸ்கஃபோல்டிங் இன்டோர்ல லேடர் போட்டு பண்ற இடத்துல கம்ஃபர்டபுளா இருக்க ட்ரெஸ்டில் ஸ்கஃபோல்டிங் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பெயிண்டிங் ஒர்க், ரிப்பேர் ஒர்க், எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் இந்த மாதிரி. பேட்டர்ன் ஸ்கஃபோல்டிங் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல அண்ட் ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்ட்ல இந்த மாடல் ஸ்கஃபோல்டிங் பயன்படுத்தப்படுகிறது. இதுல ஸ்டீல் டியூப் அண்ட் கப்ளர் யூஸ் பண்ணுவாங்க. இது போடுறதும் பிரிக்கிறதும் சுலபம். ஸ்டீல் ஸ்கஃபோல்டிங் டபுள் ஸ்கஃபோல்டிங் டைப் ஒன்றதே. பட் இது ஸ்டீல் பைப் யூஸ் பண்ணி போடுவாங்க. எக்ஸாம்பிள் ஸ்கஃபோல்டிங் ஸ்ட்ராங்கான கம்பு அல்லது மூங்கில் கம்பு போன்றவை யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டீல் ஸ்கஃபோல்டிங்ல ஃபயர் ரெசிஸ்டன்ட் அண்ட் சேஃப் ஆனது. எல்லா டைப் ஸ்கஃபோல்டிங்லயும் கார்ட் ரயில் அண்ட் டோ போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கார்ட் ரயில் நாம கீழே விழுறத தடுக்கும். டோ போர்ட் யூஸ் பண்ற திங்ஸ் கீழே விழுறத தடுக்கும். முக்கியமா ஹைட் ஒர்க்ல ஸ்கஃபோல்டிங்ல வேலை பார்க்கும்போது சேஃப்டி பெல்ட் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சேஃப்டி வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.